அந்த அழைப்புக்குரிய விருப்பத்தை உங்க இருதயத்துல பரிசுத்த ஆவியானவர் வைப்பார். ஒரு சிலருக்கெல்லாம் ஒரு விருப்பம் வரும், நான் என்ன பண்ணுவேன், தீர்க்க தரிசனம் சொல்லணும், நான் சுகமாக்கணும், நான் அற்புதமா பிரசங்கிக்கணும், நான் வெளிப்பாடுகளை கொண்டு வரணும், நான் தெருவில் நின்று இயேசுவை பத்தி சொல்லி அற்புதங்களாலும் அடையாளங்களாலும் வசனத்தை உறுதிப்படுத்தணும், கர்த்தரே தெய்வம் சொல்லி வைராகியமா நிரூபிக்கணும். இந்த விருப்பத்தை எல்லாம் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைக்கும் போதே உங்களுக்குள்ள வைக்கிறாரா? பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 11, 12, 13 வசனங்களை வாசிங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குது? விருப்பத்தையும் செய்கையும் உங்களுக்குள்ள வைக்கிறார். எதுக்கு நீங்க அழைச்சிருக்கிறாரோ அந்த அழைப்புக்கு ஏற்ற கிருபை வரங்களை மேல ஒரு விருப்பத்தை கொடுப்பார். ஆவிக்குரிய வரங்கள் 9 இருக்குது. ஆவிக்குரிய வரங்கள் 9 இருக்குது. இதெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லணும். மேஜர் காலிங் வரும்போது உங்களுக்கு நான் சொல்லுவேன். இப்ப மைனர் காலிங், சபையில மைனர் காலிங்னு ஒன்று இருக்கு, சின்ன சின்ன அழைப்பு. அந்த அழைப்புல நாம் என்ன பண்ணணும், கண்ணும் கருத்துமா இருக்கணும். ஜோஸ்வாங்கிற மிகப்பெரிய யுத்த தளபதி, அவனை அந்த மேஜர் காலிங்குள்ள கொண்டு போறதுக்கு முன்னாடி அவன் மைனர் காலிங்ல தான் இருந்தான். அவன் என்ன செஞ்சுட்டு இருந்தானா, யாத்ராகமம் 33ஆம் அதிகாரம் 11, 12 வசனங்களை வாச்சோம்னா, யாத்ராகமம் 33, 11, 12 ஆகிய வசனங்களை வாச்சோம்னா, மோசே தேவனோடு கூட முகமுகமாய் பேசினான். அதே வார்த்தையில 2வது பகுதியை நீங்க வாசிங்கன்னா, வாசிங்க. யாத்ராகமம் 33, 11, 12. ஒருவன் தன் சிநேகிதனோடு பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். அதை அண்டர்லைன் பண்ணுங்க. நூனின் குமாரனாகிய ஜோசுவா என்னும் பணிவிடைக்காரன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஜோசுவாவுக்கு ஒரு மைனர் காலிங் இருந்துச்சு. என்னது? ஆசரிப்பு கூடாரத்துல அவன் சில வேலைகளை செஞ்சுட்டு இருந்தான். அப்ப சபையில உங்களுக்கு ஒரு விருப்பம் வரும், இதை செய்யணும், இதை பண்ணணும், இதை செஞ்சா நல்லா இருக்கும், இப்படியெல்லாம். நேற்று பார்த்தீங்கன்னா கூட்டம் முடிஞ்ச உடனே நம்ம எல்லாரும் போயிட்டோம். மோசஸ் என்ன செஞ்சாரு தெரியுமா? எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பக்கத்துல வந்துட்டு, நான் ஏதாவது செய்யணுங்களா, நான் ஏதாவது வாங்கிட்டு வரணுமா? இதுதான் மைனர் காலிங் இல்லையா? அப்ப சபைக்கு நான் ஏதாவது பண்ண வேண்டியது இருக்குதா, ஏதாவது செய்ய வேண்டியது இருக்குதா? இப்ப அவர் யாரு? சரீரத்துல இயேசு கிறிஸ்துவின் கரம். இயேசு கிறிஸ்துவின் கரம், கரம் தான் செய்யும். அப்ப அவரோட சரீரத்துல நீங்க என்னவா இருக்கிறீங்க? அந்த விருப்பமும் வாங்கி நாங்க சொல்லல, அவருக்கே வருது. நான் ஏதாவது செய்யணுமா, நான் ஏதாவது வாங்கிட்டு வரட்டுமா, நான் ஏதாவது பண்ணணுமா? இது எல்லாமே கிறிஸ்துவின் கரம் தான் அதை செய்யும். எல்லாராலையும் செய்ய முடியாது. கை செய்ய வேண்டிய வேலை அதான் பவுல் சொல்றாரு பாருங்க 12ஆம் அதிகாரத்துல, ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்தில் அநேக அவயங்கள் இருந்தும் எல்லா அவயங்களும் ஒரே தொழில் இராதது போல, வாய் செய்ய வேண்டிய வேலை வாய் செய்து, கை செய்ய வேண்டிய வேலை கை செய்து, கால் செய்ய வேண்டிய வேலை கால் செய்து, இப்படி ஒவ்வொரு அவயங்களாகவும் நாம் இருந்தாத்தான் கிறிஸ்துவின் சரீரம் என்னாக பரிபூர்ண வளர்ச்சி அடையும். அப்ப கை, அந்த கை என்ன செய்யுது? வாசிங்க 8வது வசனத்தை வாசிங்க. சொல்றேன், புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன், பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கொடுக்க கடவன். அப்ப கொடுக்கிற எண்ணம் உங்களுக்குள்ள வருதா? அந்த எண்ணத்தை தேவன் வைக்கிறாரா? பாருங்க. உங்களை இயேசுவின் கரமா கர்த்தர் என்ன பண்ணுவாரு?
வச்சிருந்தாருன்னா அந்த விருப்பத்தை உங்களுக்குள்ள வைப்பார். ஏதாவது செஞ்சிடணும். இது மைனர் காலிங். இங்க அடுத்து அவர் எந்த காலிங்குள்ள போவார்னா, அல்லேலூயா, இது அவர் கரெக்டா போயிட்டு இருந்தாருன்னா இந்த விருப்பத்தையும் செய்ய அதை செஞ்சுட்டே இருந்தா ஆவியானவர் கொடுக்குற அந்த விருப்பத்தை, இது ஆவியானவரை கொடுக்குற விருப்பம். அந்த விருப்பம் வந்துருச்சுனாவே அடுத்த வசனம் சொல்லுது செய்கையும் செயல்பாட்டுக்குள்ள அது வந்துடும். அல்லேலூயா. விருப்பம் வந்தாலே செயல்ல இறங்கிடலாம். சொல்லுங்க, விருப்பம் வந்தாலே செயல்ல இறங்கிடலாம். விருப்பத்தை தேவன் தமது சித்தத்தின்படி வாசிச்சிருங்க. பிலிப்பியர் தேவனே தம்முடைய தயவுள்ள விருப்பத்தின்படி, சித்தத்தின்படி விருப்பத்தையும் செய்கையையும் உங்களில் உண்டாக்குகிறவராயிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தேவனே ஒரு விருப்பத்தை, தேவன் தம்முடைய விருப்பத்தை எடுத்து, தம்முடைய ஆசையை எடுத்து நமக்குள்ள வைக்கிறார். இப்ப அவர் விருப்பம் தான் நம்முடைய விருப்பம். அந்த ஆசையை நமக்குள்ள வச்சு, விருப்பத்தை நமக்குள்ள வச்சு நாம செயல்படும்படிக்கு அவர் நம்ம ஏவி எழுப்புகிறார். அப்ப அந்த கொடுக்கிற எண்ணம், அல்லேலூயா, அந்த அழைப்பு உங்களுக்குள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும். இப்ப நீங்க உங்க மேல இருக்கிற எல்லா அழைப்பும் எனக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அழைப்பு இருக்குது, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனா நீங்களே கண்டுபிடிக்கணுங்கிற. அல்லேலூயா. நீங்களே ஆண்டவர் என்ன விருப்பத்தை நமக்குள்ள வைக்கிறார். இப்ப நான் ஒரு 12 விதமான காலிங், மைனர் காலிங் சொல்றேன். இதுல நீங்க என்னவா இருக்கிறீங்க? கண்ணா இருக்கிறீங்களா, வாயா இருக்கிறீங்களா, காதா இருக்கிறீங்களா, கையா இருக்கிறீங்களா, சரீரத்துல என்ன அவயமா இருக்கிறீங்கிறத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தேவனுடைய சபை வளர ஆரம்பிச்சிரு. ஒருத்தர் சிமெண்டா இருப்பீங்க, ஒருத்தர் கல்லா இருப்பீங்க, ஒருத்தர் தண்ணியா இருப்பீங்க, ஒருத்தர் செங்கல்லா இருப்பீங்க, ஒருத்தர் கதவா இருப்பீங்க, ஒருத்தர் அஸ்திபாரமா இருப்பீங்க, ஒருத்தர் ஜன்னலா இருப்பீங்க, ஒருத்தர் பூட்டா இருப்பீங்க, ஒருத்தர் சாவியா இருப்பீங்க. இது யாருன்னு நீங்க தான் கண்டுபிடிக்கும். அல்லேலூயா. இப்ப நான் பிரசங்கிச்சு முடிச்ச உடனே நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப தனித்தனியா அவயங்களா இருக்கிறோம். அழைப்பு, இரண்டாவது அழைப்பு என்ன? வாயி, காலு, கையி. சொல்லுங்க பக்கத்துல. அப்ப கைக்கு மோதிரம் போட்டுருவாரு. அல்லேலூயா சொல்லுங்க. கொடுக்கிற கைக்கு கர்த்தர் மோதிரம் கொடுப்பார். கர்த்தருடைய ஊழியத்துக்கு, கர்த்தருடைய சபையின் வளர்ச்சிக்கு தங்கள் கரங்களை தாராளமாய் விரிக்கிறவர்கள். அல்லேலூயா. நம்ம சபையில ஒருத்தர் தாராளமா கொடுத்துட்டே இருப்பார். கர்த்தர் சொல்லவே மாட்டார் வெளியான. அல்லேலூயா. எதை செஞ்சாலும் கர்த்தருக்கே செய்வாங்க தாராளமா. இந்த ஃபேமிலி இந்த ஊழியத்துல என்ன பண்றாங்க? எங்களோடு பக்கபலமா இருந்து அவங்களுக்குள்ள இருக்கிறத எடுத்து எங்களுக்கும் ஆக்கிலா பிரிஸ்கிலா மாதிரி இந்த கொடுக்கிறவங்களுடைய கரத்துல கர்த்தர் விசேஷித்த கிருபைகளை வச்சிருக்கிறார். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகார வாசி. பகிர்ந்து கொடுக்கிறவன் பகிர்ந்து கொடுக்கிறான். 2 கொரிந்தியர் 9:5. ஆகையால் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற உங்கள் தான தர்ம லோபத்தனமாய் கொடுக்கப்படுகிறதாயிராமல் உதாரணத்துவமாய் கொடுக்கப்பட்டதா இருக்கும்படியாக அதை ஆயத்தப்படுத்துவதற்கு சகோதரரை ஏவி உங்களிடத்தில் முன்னதாக அனுப்புவது எனக்கு அவசியம் என்று காணப்பட்டது. பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுக இருப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான். அவனவன் விசனமாயும் அல்ல கட்டாயமாயும் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாயிருக்கிறான். இது ஒரு ஊழியம். கொடுக்கிறதுங்கிறதே ஒரு இயேசுவின் சரீரத்துல நீங்க கரமா இருந்தீங்கன்னா உங்களால கொடுக்காம இருக்கவே முடியாது. சொல்லுங்க, கொடுக்காம இருதயத்துல விருப்பம் வரும் பாருங்க, கொடுத்துடணும் அப்படின்னு. இல்லையா? நாங்க ஒரு முறை ஊழியத்துல ரொம்ப தொலைவில் இருந்து ஒரு ஊழியக்காரர் வந்தார் எங்களை பிளஸ் பண்றதுக்கு.
என் இருதயத்துல ஒரு ஏவுதல், உன்ற மோதிரத்தை கழட்டி கொடுத்துருது. நான் ஓகே ஆண்டவர், நான் என்ன மனசுல நினைச்சனோ அதையவே வந்து பக்கத்துல நின்று காட்டிருங்க. எனக்கா ஒரே ஆச்சரியம், என்னடா அது, மெய்யாகவே கத்திரன் பண்ணிட்டாரு கூட. அது அப்படி என்ன பண்ணா குப்பீர் குப்பீர்னு வருது, ஊட்டுல தண்ணி எப்படி வருது அது மாதிரி வரும். கொடுத்துரு அப்படிங்கிற மாதிரி. நான் என்ன நினைச்சு கொடுக்கணும்னு நினைச்சனோ அதே வார்த்தை என்ன பண்றாங்க உங்க பாஸ்டர் பக்கத்துல வந்து கைய பிடிச்சு. அல்லேலூயா. இப்ப நாங்க 2 பேரும் சேர்ந்து கழட்டி என்ன பண்ணோம், மோதிரத்தை கொடுத்தோம். சொல்லுங்க சொல்லுங்க, மோதிரத்தை கொடுத்தோம். கர்த்தர் பெரிய சபையவே கொடுத்துட்டார். ஆமென் சொல்லுங்க. அதை என்னத்துக்காக கொடுக்க சொன்னார்னா சபை கட்டுறதுக்காக. வாங்கி என்ன செஞ்சாருன்னு சொல்லி கேட்டேன். இதெல்லாம் நடந்து 1 வருஷத்துக்கு மேல ஆச்சு. சபைக்குன்னு நான் கொடுத்துட்டேங்க பாஸ்டர், சபை கட்டப்பட்டுருச்சு ஒண்ணு அப்படின்னு. கர்த்தர் நிச்சயம் உங்களுக்கு ஒரு வீட்டை கட்டுவார், சபையை கட்டுவார்னு அவர் பிளஸ் பண்ணிட்டு போனார். அல்லேலூயா. இப்ப அவர் அரபு நாட்டில் இருக்கிறார், அவர் வருவார். அல்லேலூயா. அப்போ குடுக்கோன்னு ஆசனம் சொல்றாரு, சிறுக விதைக்கிறவன் பெருக விதைக்கிறவன் அவனவன் விசனமாயும் அல்ல. நாங்க உற்சாகமா கொடுத்தோம், கணவன் மனைவி உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் கொடுக்கிறவங்க கிட்டத்தான் என்ன நடக்குமா பாருங்க. 8ஆம் வசனம், கொடுக்கிறவங்க கை கரம் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணமுடையவர்களாயும் சகலவித நற்கிரிகளிலும் பெருகுகிறவர்களாயும் இருக்கும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். கொடுக்கிறவங்க இடத்துலதான் எல்லாமே பெருகுமா. என்ன பெருகுமா? எல்லாத்துக்கும் பஞ்சம் இருக்கும், கொடுக்கிறவனுக்கு பஞ்சமே இருக்காது. அல்லேலூயா. எத்தனை பேர் கொடுக்கறதுக்கு விருப்பம் வருது, ஆசை வருது, சொல்றதுக்கு கூட வராது. கொடுக்கிற. அல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும், சொல்லுங்க, எல்லாவற்றிலும் எப்பொழுதும். எல்லாத்துலனா யோசேப்பு கையிட்டு செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் காரிய சித்தியுள்ளவனா அவனை வைத்து எதை எடுத்தாலும் ஜெயம் யோசேப்புக்கு. அவனுடைய குணம் என்ன தெரியுமா? தன் சகோதரர்களுக்கு அப்படியே வாரி எடுத்து கொடுத்தான். அல்லேலூயா. எல்லாவற்றிலும் எப்பொழுதும், சொல்லுங்க, எல்லாத்திலையும் ஜெயம் இருந்துச்சு யோசேப்புக்கு. எப்பொழுதும் பஞ்சம் வந்தாலும் இவன் தான் என்ன பண்ணிட்டு இருக்க, எடுத்து இவன் தான் எல்லாத்துக்கும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறான். இப்ப கொடுக்கிறவனை வந்து கர்த்தர் என்ன பண்ணுவார்னா சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் மாற்றுவார். நல்ல காரியமே எங்களால செய்ய முடியலைங்க, ஒரு நல்ல காரியமே எங்க வீட்டுல செய்ய முடியலன்னு சொல்றீங்களா? ஒரு நல்லதே வீட்டுல நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா? கர்த்தருக்குன்னு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. நல்ல விஷயம் பெருக ஆரம்பிச்சிருங்க வீட்டுல. அல்லேலூயா. நற்கிரிகளிலும் பெருகிறவர்களாயும் தேவன் உங்களிடத்தில் சகலவித கிருபையையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒரு சிலருக்கு அழைப்பு இருக்கும், அவங்களுக்குள்ள அந்த வரங்கள் செயல்படாம இருக்கும். கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா வரங்கள் செயல்பட ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. கிருபைகள் செயல்பட ஆரம்பிச்சிடும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்கு கொடுத்தார். தன்கிட்ட இருக்கிற பெஸ்ட கர்த்தர் எடுத்து கொடுத்தார் பாருங்க நமக்கு. அவருக்கு இருந்த பெஸ்ட் என்ன? அவருடைய ஒரே பேரான குமாரன், அவரையே தூக்கி நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நீங்களும் உங்கள் பிதாவை போல பூர்ண சர்க்குணராய் மாற வேண்டும். கொடுக்கறதுல நீங்க என்ன செய்யணும்? தீவிரப்படுத்தும். எல்லாத்துக்கிட்டையும் பஞ்சம் இருந்துச்சு. சரத்தா ஊர் விதவை கட்டப்பட்டு போறார் எலியா. அந்த மாதிரி என்ன சொல்லுது? ஒரு பிடி மாவும் கலசத்துல கொஞ்சம். சரி, என்ன செய்ய போற? இதை சாப்பிட்டு நாங்க செத்து போயிடலாம் இருக்கோம். சாப்பிட்டு சாகிறத அப்புறம் பார்த்துக்கலாம், முதல்ல செஞ்சு எனக்கு
சொல்ல பிச்சை எடுக்குதா பேதுரு? ஆத கொடுக்குறாடா அந்திரையாவா? சூழ்நிலை அப்படித்தான் இருக்குது. சூழ்நிலை நீங்களா அப்படி நினைப்பீங்க. ஆனா எலியா பாரு, எலியா சொல்றாரு மோதல் நட கொண்டு வா அப்படின்னு. உடனே இந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு, போய் செஞ்சு கொஞ்சம் கொண்டு வந்து எலியா சாப்பிட்ட. எலியா கைக்கு வந்த உடனே அது பெருக ஆரம்பிச்சிருச்சு. அல்லேலூயா சொல்லுங்க. பஞ்சம் தீரும் வரை அவ மாத்திரம் இல்ல, அவள் வீட்டார் அனைவரும், அவங்க சொந்தம் பந்தம், அம்மா தங்கச்சி அக்கா மச்சின கொழுந்தன எல்லாத்தையும் கூப்பிட்டான். எங்களுக்கு குறைய மாட்டேங்குதுமா, வா சாப்பிடலான்னு சொல்லி. அல்லேலூயா. நீங்க எல்லாத்துக்கும் ஆசீர்வாதமா இருக்க விரும்புறீங்களா? கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருங்க. அல்லேலூயா. சகலவித நற்கிரிகளிலும் பெருகிறவளாய் வாரி இறைத்தான் ஏழைகளுக்கு கொடுத்தானுடைய நீதி என்றைக்கும் விளங்கும். அப்போ பெருக, கர்த்தர் சகலத்திலும் பெருக்கத்தை உண்டு பண்ண விரும்புகிறார். சபையில் ஒரு பெருக்கம் வரும். உங்களால உங்களுடைய இனஜன பந்தகத்துக்குள்ள ஒரு ஆசீர்வாதங்கள் வரும். அல்லேலூயா. நீங்க மாத்திரம் ஆசீர்வாதமா இருக்கும்னு விரும்பாதீங்க. நீங்க மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா மாறிடுவீங்க. ஆசீர்வாத வாய்க்காலா மாறிடுவீங்க. வாரி இறைத்தான், இறைதோறும் ஊரும் கிணறு, இறைதோறும் இறைக்க இறைக்கத்தான் கிணறு என்ன ஆகு ஊரும். நீங்க கொடுக்க கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணிடுவாரு, பிளஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. அப்ப கர்த்தருடைய கரத்துல கரமா இருக்க விரும்புகிறவர்கள் யார்? அவர்களுடைய கரங்களிலே தேவன் மோதிரங்களை மாட்டி சொல்லுவாரு. அல்லேலூயா. ஐஸ்வர்ய சம்பனராய் கர்த்தர் விளங்க செய்வார். ஆபிரகாம் பாருங்க, தனக்குண்டான எல்லாவற்றிலும் எடுத்து என்ன பண்ணா கர்த்தருக்கு கொடுத்தான். அதனாலதான் அந்த தேசத்திலேயே மிகப்பெரிய செல்வச்சீமான். ராஜாக்கள் எல்லாம் வந்து ஆபிரகாம் கிட்ட கடன் கேட்டாங்க. சொல்லுங்க, நீங்க கர்த்தருக்கு கடன் கொடுத்தா, கர்த்தருக்குன்னு கொடுத்தா எல்லாரும் உங்ககிட்ட கடன் வாங்க வருவாங்க. நீங்க கர்த்தருக்கு கொடுக்கறத நிறுத்துனீங்கன்னா நீங்க எல்லாத்துக்கிட்டே போய் கடன் வாங்குவீங்க. சுலபம் புரிஞ்சிருச்சா? 6ஆம் அதிகாரத்துல சூம்பின வலது கையை உடையவன், சொல்லுங்க வாசிங்க. சூம்பின வலது கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தால் உன் கையை நீட்டு என்றார். அப்படியே அவன் தன் கையை நீட்டினான். உடனே அவன் கை மறுகையை போல சொஸ்தமாயிற்று. அல்லேலூயா. சூம்பின வலதுகை, சொல்லுங்க பக்கத்துல. வலதுகை, இடதுகை இல்ல, வலதுகை. அது என்ன ஆயிடுச்சா, சூம்பி போச்சா, அப்படியே காஞ்சு போச்சா. சூம்பி போய் என்ன ஆயிடுச்சா, ரத்த ஓட்டமே இல்லாம அப்படியே காஞ்சு கிடக்குதா அந்த கை, சூம்பி போய் கிடக்குதா. யூதர்கள் தங்கள் வலது கையை எதுக்கு அடையாளப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா, சங்கீதம் 137ல, சங்கீதம் 137, எருசலேமே நான் உன்னை மறந்தால் என் வலதுகை தன் தொழிலை மறப்பதாக. அப்ப வலதுகை எதுக்கு அடையாளப்படுத்துது, தொழிலை அடையாளப்படுத்துது. வலதுகை எதை அடையாளப்படுத்துது, சரி. இப்ப வலதுகை என்ன ஆயிடுச்சு, சூம்பி போயிருச்சு. பிசினஸ் என்ன ஆயிருச்சு, டல் ஆயிருச்சு. வேலை என்ன ஆயிருச்சு, காஞ்சு போச்சு. ஏன்? ஏசு சொல்றாரு, உங்க கையை நீட்டு நான் சுகமாக்குறேன்னு. அல்லேலூயா. உன் வலது கையை நீட்டு நான் சுகமாக்குறேன். வேத பண்டிதர்கள் என்ன சொல்றாங்க, ஏன் இந்த சூம்பின கை இவனுக்கு ஆச்சு அப்படின்னா, பயமுறுத்தலுக்காக சொல்லல, நீங்க பயந்துடாதீங்க. இவன் என்ன செய்வானா, ஜபாலயத்துல இருக்கிற காணிக்கை பட்டி இவன் உடைச்சிருவானா, கர்த்தருக்குரிய எல்லாத்தையும் இவன் எடுத்து திருடிக்குவானா. என்னும் போதே சம்பளத்தை வாங்கணும்னு என்ன பண்ணிடுறோம்,
கர்த்தருக்கு எடுத்து வைக்காம அதுலயே எடுத்து ஆட்டை போடுறோம் இல்லையா? அதே மாதிரி இவன் என்ன பண்ணிருக்கிறான், காணிக்கை பெட்டியில கை வச்சு எல்லாத்தையும் எடுத்துனதுனாலதான் அவனுக்கு வலது கை சூம்பி போச்சான். அல்லேலூயா. கர்த்தருக்கு கொடுக்கறதுல நாம என்ன பண்ணக்கூடாது, கைய குறுக்க கூடாது. ஆண்டவர் தைரியமா சொல்றாரு, கைய நீட்டு நான் சுகமாக்கிடுறேன், அநேகருக்கு கொடுக்கும்படி செஞ்சிடறேங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப அவனுடைய வலது கை நம்முடைய தொழிலை அடையாளப்படுத்தக்கூடியது. நம்முடைய தொழில், நம்முடைய பிசினஸ், நம்முடைய வேலை ஸ்தலத்துல நமக்கு ஒரு உயர்வு, ஆசீர்வாதங்கள் வரணும்னு சொன்னா நம்முடைய வலது கையை கர்த்தருக்கு தாராளமாய் நீட்ட வேண்டும். நீட்ட மாட்டோம் ஆண்டவரே, நான் நீட்ட மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா கை சூம்பியதான் கிடக்கும். ஏசு என்ன சொல்றாரு 6ஆம் அதிகாரத்துல, உன் கையை 10ஆம் வசனம், அவர்கள் எல்லாரையும் சுற்றி பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்பது கட்டளை. உன் கையை நீட்டு, தயவு செய்து உன் கையை நீட்டு அப்படி சொல்லல. உன் கையை நீட்டு, நான் குணமாக்குறேன். கர்த்தருக்கென்று உங்கள் வலது கையை நீட்டுங்கள். உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்கள் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் வேலை ஸ்தலங்களிலே உங்கள் கரம் மோதிரங்களால் நிரம்பி இருக்க அவர்கள் காண்பார்கள். 10 விரலுக்கு மோதிரம் வேணும்னா முதல்ல கை சூம்பி இருக்க கூடாது, காஞ்சு போயிருக்க கூடாது. காஞ்சு போயிருந்ததுன்னா, சூம்பி போயிருந்தா எப்படி விரல மோதிரம் மாட்டுறது? தாராளமாய் அவன் கையை நீட்டினான். கர்த்தர் கட்டளை கொடுத்தார், கையை நீட்டலாம் பாருங்க. வசனம் சொல்லுது, அது மறுகையை போல சுஸ்தமானது. அல்லேலூயா. உங்க தொழில் சுஸ்தமாகணுமா? ஒரு சிலரெல்லாம் கையிட்டு செய்யற வேலை ஒண்ணுமே விளங்காது. 1000 ரூபாய் சம்பாதிச்சுட்டு வந்தா 2000 ரூபாய்க்கு செலவு பண்ணுவாங்க. இதெல்லாம் சிந்திச்சு பாத்தீங்களா? பொத்தலான பைய சிந்திச்சு பாத்தீங்களா? கர்த்தருக்கு கொடுக்கறதுல கைய நீட்டணும். சம்பளத்தை வாங்கின உடனே ஏசுநாதர் உங்களை பார்த்து சொல்லுவாரு, கைய நீட்டும்பாரு. அல்லேலூயா. கை என்ன பண்ணு, இல்ல நான் பாக்கெட்டுக்குள்ளேயே வச்சுக்கிறேன். கை என்ன பண்ணிடணும், தாராளமா நீட்டிடும். எருசலேமே நான் உன்னை மறந்தால். எருசலேம்ல என்ன இருக்குது? தேவனுடைய ஆலயம் இருக்குது. தேவனுடைய ஆலயத்தை நான் மறந்துட்டேன்னா, தேவனுக்கு கொடுக்கறத நான் மறந்துட்டேன்னா, தேவனுடைய ஆலயத்துக்கு கொடுக்கறத நான் மறந்துட்டேன்னா, என் கை என்ன ஆயிரு, தன் தொழிலை இழந்துரும், வேலையெல்லாம் வெட்டியா போயிடுவோங்கிறார். அப்போ கர்த்தருக்கு கொடுக்கறதுல என்ன செய்யணும், நம்மளுடைய கையை தாராளமா நீட்டித்தான் பார்ப்போமே. என்ன பிரதர், நீட்டித்தான் பார்ப்போமே. நீட்டுன்னு சொல்றாரு, நீட்ட வேண்டிய வேலை என் வேலை சொல்லுங்க. கையை நீட்டுங்கிறது, கையை நீட்டுறது என் வேலை, சுகமாக்குறது அவரு வேலை. செங்கடலுக்கு முன்னாடி நீட்டு கோலம் நீட்டுறது என் வேலை, செங்கடலை பிளக்கிறது அவரு வேலை. அல்லேலூயா. யோர்தான்ல முழுகிறது என் வேலை, சுகமாக்குறது அவரு வேலை. வாய்க்கால வெட்டுறது என் வேலை, வாய்க்கால நிரப்புறது அவரு வேலை. அல்லேலூயா சொல்லுங்க. தாராளமாய் நம்முடைய கரங்களை கத்துக்கென்று நாம் 4 ஊழியத்தை பார்த்தோம். 1 வாய், 2வது கால், 3வது கை. இப்போ கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே நீங்கள் எதுவாக இருக்கிறதுக்காக கர்த்தர் உங்களுடைய விருப்பத்தை எதை வைக்கிறாருன்னு பாருங்க. இப்ப ஜபத்துல இருந்து பார்க்கணும். நீங்க அடுத்தடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு நாளையும் நீங்க கவனிக்கணும். கவனிச்சு பார்த்து அந்த அழைப்புல உங்களுடைய போக்கஸை வைக்கணும், கவனத்தை வைக்கணும். வைக்கும் போதுதான் அடுத்த ஸ்டெப் உங்களை கொண்டு போவார், மேஜர் காலிங்குள்ள கொண்டு போவார். தேசங்களுக்கு உங்களை அடையாளப்படுத்துவார். இதுதான் பேசிக். இதுல நாம சரியா இருக்கும்போது, சபையில இதுல நாம சரியா இருக்கும்போது, அப்புறம் பெரிய காலிங், மேஜர் காலிங். மேஜர் காலிங் 5 வகைப்படும். அப்போஸ்தலர், தீர்க்கதரிசி, சுவிசேஷகன், போதகன், மேய்ப்பன்,
எப்படின்னா 5 விதமான ஊழியங்களுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு போவா. அல்லேலூயா. இப்ப இந்த மைனர் காலிங்ல 4 காலிங் முடிச்சிருக்கிறோம். இனி 8 காலிங் இருக்குது. பிரேக் போயிட்டு வந்து நம்ம என்ன பண்ண போறோம், அதைய தியானிக்க போகிறோம். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.